ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் வீடியோ. நம்ம போன ப்ரிவியூல பிரெடிக்ஷன் குடுத்த மாரி இந்தியா வந்து செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவ நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனல்ல 2 கால் எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளோட கன்சிக்யூட்டிவான ஹேட்ரிக்கான ஃபைனல்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபிய பொறுத்தவரைக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஆஸ் எ இந்தியன் ஃபேனா. நம்ம சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் நாட் அ கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. வெல்கம் டூ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ரிவ்யூ. நம்ம சந்தோஷ் ப்ரோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய், ஹாய், ஹாய் அ. ப்ரோ. இந்த ரிவ்யூ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சோகமான நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே இத வந்து நீங்க சோகமா தான் பார்ப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, நம்மளோட வெட்ரன் அதாவது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட வெட்ரன் ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஃபேப் 4ன்னு சொல்லுவாங்க. விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், கேன் வில்லியம்சன், ரூட் இவங்க 4 பேர் வந்து இந்த ஜெனரேஷனோட ஒரு டாப் கிளாஸான பேட்டர்ஸ். அதுல வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து போதும்பா என்னோட டைம் வந்து ஓடிஐல முடிஞ்சிருச்சு. நேத்து நான் ஆடுன செமி ஃபைனல் தான் என்னோட லாஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனலா இருக்கட்டும். அப்டின்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்துட்டாரு. 2 டைம் வேர்ல்ட் கப் வின்னர் வேற அவரு. அவருக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லாம ரிட்டயர் ஆவுறது சோகமான விஷயமா இருந்தாலும், ஹி ஹாஸ் டன் ஹிஸ் பார்ட் அவரோட விளையாடின கரியர்ல. ஸோ நம்ம சந்தோஷ் ப்ரோ கிட்ட அத பத்தி கேட்போம். ப்ரோ நீங்க ஸ்டீவ் ஸ்மித் கரியர் பத்தி என்ன நெனைக்கிறீங்க? ப்ரோ ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஃபேப் 4லயே விராட் கோலி இந்தியன் பிளேயர்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஸ்மித் தான் ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர். அவரு கரியர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, ஒரு லெக் ஸ்பின்னரா தான் ஆரம்பிச்சாரு. லோவர் ஆர்டர்ல இறங்கி, அதுக்கப்புறம் அவரு டெவலப் பண்ணிக்கிட்டு, ஒன் ஆஃப் த கிரேட் பிளேயர்ஸ் ஆஃப் டெஸ்ட் டெ டெஸ்ட் இதுல வந்து கிரேட் பிளேயர்ஸா இருக்காரு. ஓடிஐஸ்லயுமே அவரு விராட் கோலிக்கு கம்பேர் பண்ணும்போது நெறைய இன்னிங்ஸ் விளையாடல. 160 மேட்சஸ் தான் சம்திங் விளையாண்டுருக்காரு. அதனால தான் அவரோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்லயுமே அவரு பயங்கரமா விளையாண்டுருப்பாரு. எல்லா ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்லயுமே ஒரு 50 அடிச்சிருக்காரு. ம், ம். எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். அவரு எப்படின்னா, பிரைட் ஒன் ஆஃப் த குட் பிரெயின்ஸ் ஆஃப் ம். கிரிக்கெட் அப்டின்னே அவர சொல்லலாம். தோனிய நம்ம எப்படி சொல்றோம்? அவரு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரா இல்லையான்னு பார்க்காம, அவரோட கேம் எப்படி பிளான் இருக்குன்னு பார்க்குறோம்ல. அது மாரி ஸ்மித் அந்த டீம்ல இருந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ணாலே அந்த டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மாரி தான். ம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அ ஐடியா குடுப்பாரு. எல்லாமே அவரு ஒரு செம்ம கிரிக்கெட்டிங் பிரெயின். அவரு இப்போ ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து ரிட்டயர்ட் ஆனது எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவரு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து அவர்ட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மாரி நீங்க எப்போ ரிட்டயர். கால் ஆஃப் பண்ண ம். போறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு இன்னும் நெறைய கிரிக்கெட் எனக்கு மிச்சம் இருக்கு. நான் இன்னும் நெறைய விளையாடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ திடீர்னு குடுத்ததுக்கு காரணம் ஆஸ்திரேலியாவுமே ஒரு மாரி ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு டிரான்சிஷன்ல இருக்காங்க. அதனால தான் அவர் குடுத்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். இனிமேலும் அ ஐ ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட் வந்து ரொம்ப நாள் இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் பிக் டோர்னமெண்ட் அதான் வேர்ல்ட் டிஃபென்ஸ் கப் ஆமா. தான். அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் இருக்கும்போது அப்ப அவருக்கு 38, 39 ஆயிரும். அதனால தான் அந்த ஒரு கேப் இருக்கு. டிரான்சிஷன் டைமு, புது யங் பிளேயர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால குடுத்திருப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு பெரிய அந்த இடத்த ஃபில் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் லாஸ். தான். அவரோட வியூஸ் எல்லாமே குடுத்துட்டாரு. எனக்குமே சேம் வியூ தான். ஏன்னா, என்னதான் இருந்தாலுமே கோலி வந்து எபிட்டோம் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட். டெஸ்ட்ல ஸ்டீவ் ஸ்மித்னா, ஓடிஐல விராட் கோலி தான். அதுக்கு கீழ யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் தான். ஏன்னா, அவர் 2 வேர்ல்ட் கப் வச்சிருக்காரு. அந்த ஃபேப் 4லயே வந்துட்டு கேன் வில்லியம்சன் கிட்ட வேர்ல்ட் கப் இல்ல. அண்ட் ரூட் கிட்ட ஒரு வேர்ல்ட் கப் இருக்கு. இவர்கிட்ட மட்டும் தான் 2 ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்கு. அண்ட் அது ஜஸ்டிஃபை தட். நீங்க நல்லா இருந்துச்சுன்னா, நான் ப்ரிவியூவே சொல்லியிருப்பேன். 2015 வேர்ல்ட் கப்போட ரிப்பீட்டா இருக்கக்கூடாது இது. அதே ஒரு ஜெராக்ஸ் காப்பியா தான் இந்த செமி ஃபைனலுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து அதுல செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. செஞ்சுரி அடிச்சு அவங்க வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா அவர் இருந்திருப்பாரு. நம்ம ஸ்டீவ் ஸ்மித் கரியர பத்தி ஒரு டிஸ்கஷன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம ரிவ்யூக்குள்ள வந்துடலாம். டாஸ்ல இருந்து தான் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா, 2 பேருமே சேஸ் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு ம். நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைன் அதாவது பென் டார்சியஸ், ஸ்பென்சர் ஜான்சன் ஆக்சுவலி இங்க ஸ்பென்சர் ஜான்சன் ஆடல. தன்வீர் சங்கா, ஆடம் ஜம்பாவ தவிர வேற யாருமே அங்க ஒரு பெரிய ப்ரொஃபஷன் பவுலர் இல்ல. ஆனா அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆவட்டும், ஸ்மித் ஆவட்டும், லபுஷேன், மேக்ஸ்வெல், கேரின்னு இங்கிலீஷ் இவங்கள வச்சு நீங்க சேஸ் பண்ணலாம். ஆனா நீங்க மேக்ஸ்வெல் ஒரு பவுலரா, ஹெட் ஒரு பவுலரா வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. அண்ட் அது அவங்க ஸ்ட்ரெங்த்துமே கிடையாது. நான் டாஸ் வின் பண்ணா அவங்க பவுலிங் போடுறது அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருந்துச்சுன்னா, நியூசிலாண்டயே நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டோம். அந்த 240ன்றதையே நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டதுனால ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு இடத்துல பேனிக் பட்டன்ஸ் அழுத்திட்டாங்களோ! இது இது எப்பவுமே இந்தியா தான் பண்ணுவாங்க. எப்பவுமே ஆஸ்திரேலியா தான் அந்த ஒரு பேனிக்க குடுப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்தியா கிட்ட 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அ பிட்ச் வேற கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதனால ம். வந்து டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் ஆடிட்டு ஒரு 270 அடிச்சுட்டோம்னா, அவங்கள டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க நெனச்சு, இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க தன்வீர் சங்கானும் லெக் ஸ்பின்னர் ம். அவங்க அதாவது ஆஸ்திரேலியால இதுக்கு முன்னாடி எப்போ 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடுனாங்கன்னு நமக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா, இந்தியால நடந்த வேர்ல்ட் கப்லயே அவங்க ஜம்பா வச்சு மட்டும் தான் போயிருந்தாங்க. அ அண்ட் நெறைய இதுல லயன் மட்டும் தான் இருப்பாருமே. பட் அவங்க 2 ஸ்பின்னர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்களோன்னு நெனைக்கிறேன்.
நீங்க அந்த டிசிஷன எப்படி எடுத்துட்டு இல்ல போறீங்க? ஆக்சுவலா இந்த பிட்ச்ல வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. ம். ஷமி நல்லா போட்டாரு, ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டாரு, டாஷஸ் நல்லா போட்டாரு, நேத்தன் எல்லிஸ் ம். எல்லாருமே நல்லா போட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ராங் எது? பேஸ் பவுலிங் தான் அவங்களோட ஸ்ட்ராங். இந்தியாக்காக அவங்களோட ஸ்ட்ராங்கான விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ரெங்த்துக்கு விளையாண்டுருந்தா, அவங்களோட ஸ்ட்ரெங்த் பேட்டிங். பேட்டிங் ஸ்ட்ரெங்த்தா இருக்கும்போது நீங்க டாஸும் வின் பண்ணியாச்சு. டாஸ் வின் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? சேசிங் தான் எடுக்கணும். அவங்கள ஒரு 280, 270க்குள்ள டிஃபெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவங்க சேஸ் பண்ற ஐடியால தான் இருந்திருக்கும். நியூசிலாந்து அதே தப்ப தான் பண்ணாங்க. ம். அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரெங்த்த விட்டுட்டு இந்தியா கிட்ட அந்த டிசிஷன ம். குடுத்துட்டாங்க. அதே மாரி தான் இவங்க பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க டிசிஷன் குடுத்தாங்களோ இல்லையோ தெரியல. ரோஹித் சர்மாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்களாம், எல்லா கிரகமும் அவருக்கு சேர்ந்து உதவுதுன்னு நான் நெனைக்கிறேன். டாஸ் தோத்துமே ஒருத்தரால வந்துட்டு எப்படி மேட்ச் ஜெயிக்குது. அது டாஸுக்கும் மேட்ச்‌க்கும் பெரிய சம்மந்தம் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு சம்மந்தம் இருக்கும். ஆனா டாஸ தோத்துட்டு இவர் வந்து சொல்ட்டாரு, "எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எது வந்தாலும் எடுத்துக்கலான்னு." எல்லாமே பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸா இவருக்கு அமைஞ்சுட்டே இந்த இருக்கிறது வந்துட்டு துபாய் பிட்ச்ல டாஸ் வந்து ஒரு ரோல் ப்ளே ம், பண்ணுது. அந்த ம். டாஸ்ல என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது ஆமா. தான் கேப்டனுக்கு பெரிய தலைவலியே. ஆ. அது ரோஹித் சர்மாக்கு எப்படின்னா ரொம்ப ஈஸி ஆயிருது. லூஸ் பண்ணிடுறாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு சாதகமாவே டிசிஷன் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆ. அவங்களும் அ அவங்களோட அவன் அவன் ஸ்ட்ரெங்த்துக்கு அ அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான்டா இருக்கு. அப்படின்ற மாரி ரோஹித் சர்மா ஒரு அ அவருக்கு அமைஞ்சிருது. அங்கருந்து அப்படியே நம்ம வந்து மேட்ச்க்குள்ள வந்தோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா கிளவரா நெறைய விஷயம் பண்ணாரான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஆக்சுவலி நான் நார்மலா வந்துட்டு ஷமி, ஹர்திக் தான் நியூ பால் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. அண்ட் மோர் ஓவர் நான் சொல்லியிருந்தேன், 4 ஸ்பின்னரோட போமாட்டாங்கன்னு. பட் நீங்க நச்சுன்னு சொன்னீங்க. இல்ல, இல்ல 4 பேரோட தான் போவாங்க. ஹர்ஷித் ராணாக்கு இடமே இல்ல அப்படின்னு. அது எத வச்சு அப்படி சொன்னீங்க? இல்ல இப்ப ஹர்ஷித் ராணாவ எடுத்திருந்தா இப்போ என்ன இப்போ ஹெட்ட யார் அவுட் ஆக்கியிருப்பாங்கன்னு என்ன சொல்லுங்க. நடந்திருக்கும்? ரெட் 100 அடிச்சிருப்பாரு. கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. ஹெட் நல்லாவே ஸ்டார்ட் ஆமா. பண்ணாரு. நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டாரு. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹெட்டே அவரு விக்கெட்ட குடுத்துட்டு அதாவது இந்த போயிட்டாரு. சென்னை 20ல டயலாக் வரும்ல. "ஏய் ஆஃப் சைட்ல போடா, லெக் சைட்ல டேய் அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. ஃபாஸ்ட் பாலர் போட்டாலே அடிச்சாரு. ஸ்பின்னர மட்டும் தான் அவரு பார்த்து ம். ஆடுனாரு." வருண் சக்கரவர்த்தி ஒண்ணுமே பண்ணல. கைய சுத்தி பால் போட தான் செஞ்சாரு. அதுக்குள்ள இவரே சுத்தி விக்கெட்ட குடுத்துட்டு ஆமா. போயிட்டாரு. அந்த ஒரு ஓவர் நின்றுனாருன்னா மேட்ச் வந்து ஹெட் வேற மாரி விளையாண்டுருக்கலாம். ஏன்னா, ம். வருண் சக்கரவர்த்தி ஒரு மாரி நல்லா போட்டாரு. இருந்தாலும் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் அவர ம். அ விளையாண்டாங்கல்ல. ம். நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் மாரி திணறாம, ஆமா. அப்படியே கொஞ்சம் தள்ளி, ம். தள்ளி, தள்ளி சிங்கிள்ஸ ஆடியே விளையாண்டாங்க. ஸோ, ஹெட் விக்கெட் அவசரப்பட்டு அவர் சுத்தாம ஆக்சுவலி இருந்திருந்தாருன்னா என்ன அப்டின்னா, இது ஒரு செம்ம பாயிண்ட் அவர் சொன்னாரு. வருண் சக்கரவர்த்தி பத்தி. நீங்க மேட்ச் உன்னிப்பா கவனிச்சிருந்தா தெரியும். நெறைய எக்ஸ்பெர்ட்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்டின்னா, அவர நீங்க சிங்கிள் ஆடுற வரைக்கும், டபுள் ஆடுற வரைக்கும் அவர நீங்க ஆடிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அவர அட்டாக் பண்ணணும்னு என்னைக்கு நெனைக்கிறீங்களோ, அன்னைக்கு வந்து அவரு உங்களுக்கு விக்கெட் எடுத்துருவாரு. அதாவது நீங்க அவர அடிக்க போனீங்கன்னா, அவரு உங்கள அடிச்சுருவாரு திருப்பி. நீங்க டிஃபென்சிவா ஆடுற வரைக்கும் ஆடிட்டே இருக்கலான்னு. நீங்க சொன்ன மாரி ஆஸ்திரேலியா வந்துட்டு டிஃபென்சிவா போற வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தாங்க. ம், ஹெட்டே தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேட்ஸ்மேனும் அங்க அதேதான். பென் ம். வாஷிங்டன் நெனைக்கிறேன். அவருமே தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. தூக்கி அடிக்காம மேக்ஸ்வெல்லுமே தூக்கி அடிச்சுட்டு தான் அவுட் ஆ. ஆனாரு. ஆஸ்திரேலியா பேட்டிங் உண்மையாவே நம்ம எதிர்பார்த்தத விட அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க. ம். அ ந சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்ஸா கொண்டு போய், ம். ஸ்மித் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அடிக்க வச்சு, நல்ல ஒரு ஃப எல்லா பார்ட்னர்ஷிப்புமே 50, ம். 40, 30 அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க சொல்றது எப்படின்னா, அவரு வந்துட்டாரு பேட்டிங்குள்ள. பேட்டிங்லயுமே நம்ம நெறைய பார்த்தோம். அதாவது ம். ஃபர்ஸ்ட்டு இன்னொன்னு நம்ம ஒரு ஸ்குவாட் பிரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஃப்ரேசர் மெக்கர்க்கு ஆடுவாரு அப்படின்னு. ம். பட் அவங்க வந்து கூப்பர் கானோலிக்கு போயிருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் கூப்பர் கானோலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆடம் சம்பா ஒரு லெக் ஸ்பின்னர். ஆ மேக்ஸ்வெலால போட முடியும். ஹெட்டால போட முடியும். தென் வை டே பிரிங் அது தன்வீர் அது சங்கம்னு ஒரு புரியவே இல்ல. தப்பான ஆ, டிசிஷன். கூப்பர் கொனாலி போய் ஆ நம்மளுக்கு ஒரு பேட் த்ரெட்டே கிடையாது. த்ரெ அ அ அந்த பிளேயரால எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இல்ல. கேஎலும், ஷமியும் தான் ரொம்ப நேரம் ம். விளையாடிட்டு இருந்தாங்க. கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடிட்டு இருந்தாங்க. அது எங்கேயோ போற ஓனான எடுத்து ம். வேட்டிக்குள்ள விட்டுக்கிற மாரி அது வெளில பண்ண வேண்டிய பால அவரு வந்து எட்ஜ் வாங்கி கேட்ச் குடுத்து போயிட்டாரு. எந்த இம்பாக்டும் பண்ணல. இதுக்கு அவங்க ஒருவேள அவங்க தன்வீர் சங்காவ எடுத்துட்டு வரதா ம். இருந்தா, அவங்க வந்து ஃப்ரேசர் மெக்கர்க்கே ஆடி நான் இருக்கலாம். தன்வீர் அவர நம்ம நேத்து ம். டிஸ்கஷன்லயே அவர் பேர நம்ம பேரு வைக்கல. ஏன்னா அவர அது என்னடா எடுத்துட்டு லிஸ்ட்லயே இல்ல. எடுத்துட்டு வரமாட்டாருன்னு தான் நெனச்சோம். ஆனா அவர எடுத்துட்டு வந்து அப்போ கூப்பர் கானோலி தேவையில்ல. அப்போ நம்ம ஃப்ரேசர் மெக்கர்க்கே எடுத்திருந்தோம்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கா ஆ இருக்கும். ஹெட் ஒரு பக்கம் அடிச்சிருப்பாரு. அவரு ஒரு பக்கம் ம். அடிச்சுப்பாரு. அவருக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் புடிச்ச ஒரு விஷயம். அது அவங்க அந்த ட்ரிக்க மிஸ் பண்ட்டாங்க. அவ இப்ப ஃப்ரேசர் மெக்கர்க்கு இருந்திருந்தா ஆஸ்ட்ரேலியா 300 அடிச்சிருப்பாங்களான்னு கேட்டா, அப்படி சொல்ல வரல. ஆனா அவங்க 260க்கு இருந்திருக்க மாட்டாங்க. மேபி 280 ஒரு 290 கிட்ட போயிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டக்குனு ஹெட்டும் அவுட்டு, கூப்பர் கனாலே அவுட்ன்றப்போ,
நம்ம ஸ்மித் எவர் ரிலையன்ட் அதாவது நீங்க ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவரு ஃப்ரேசர் ம், மெக்கர்க்கு வந்து டெல்லிக்கு தான் ம், ம். விளையாண்டு இருக்காரு. அங்க தான் அக்ஷர் பட்டேலும் இருந்தாரு. ஆமா. குல்தீப் குல்தீப் யாதவும் இருந்தாரு. சூப்பர், சூப்பர். நெறையா ஆடியிருப்பாங்க. ஆடியிருப்பாங்க 2 பேரையுமே. ம், அப்படி ஆகியிருக்கும்போது அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ம், இருக்கும். இவங்கள எப்படி ம், ஆடணும்னு ஒரு அட்டாக் பண்ண ம். தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக். அதே மாரி அ ரோஹித் சர்மா, குல்தீப் யாதவ 7த் ஓவர்ல எடுத்துட்டு வந்திருப்பாரு. ம். அது வந்து ஏன் அப்டின்னா, தெரிஞ்சு போச்சு. பேஸ் பவுலிங் போட்டாலே அடிக்கிறாங்க அப்டின்றப்போ, ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவரு சொல்ற மாரி மெக்கர்க்கு இருந்து குல்தீப்ப அவர் அட்டாக் பண்ணியிருந்தா எப்டி வேணா கதை மாறி இருக்கலாம். பட் அந்த கதை எதுவுமே மாறதுக்கு ஆஸ்திரேலியா சான்ஸே குடுக்கல. ஏன்னா, அவர எடுத்துட்டே வரல. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் உள்ள வந்தாரு. வந்தோனே ஆக்சுவலி எவர் ரிலையன்ட். அவர் என்ன பண்ணுவாரோ அத பண்ணிட்டாரு. இந்தியா கூட அவரோட நாக் அவுட்ஸ் கேம் ஸ்கோர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மேட்ச் தான் அவர் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். அது அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் பும்ரா எடுப்பாரு. மத்தபடி ஒரு இதுல 100 வச்சிருப்பாரு, ஒரு இதுல 50 வச்சிருப்பாரு. WTC ஃபைனல்ல அவர் தான் 100 வச்சிருக்காரு. இங்கேயுமே அவர் தான் 80 அடிச்சாரு. இவங்களெல்லாம் ஸ்டீவ் ஸ்மித், வில்லியம்சன், ரூட், கோலி எல்லாம் ஏன் ஃபேப் 4ன்னு சொல்றாங்கங்கிறதுக்கு, அவங்க ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு பிரஷர் மேட்ச்னா பிரஷர் மேட்சஸ்ல அவங்க மட்டும் தான் அவங்க டீம இந்தியா டீம்ல கோலி விளையாண்டாரு. ஆஸ்திரேலியா டீம்ல ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்மித் விளையாண்டுருக்காரு. சோ அவங்க அகைன் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க தான் ஃபேப் 4 நாங்க தான் அதாவது ஆனா எப்பவுமே அதே அப்படின்னு. மாரி இன்னொன்னு எப்படின்னா, இந்த 90ஸ்லலாம் எப்படி சனத் ஜெயசூர்யா, சையத் அன்வர், அப்புறம் அந்த மாரி அதே மாரி கிரேம் ஸ்மித் கிளென் இவங்கலாம் ஸ்மித். இந்தியாவ பார்த்தாலே அடிப்பாங்க. அதே ம். கேட்டகரில தான் ஸ்மித்துமே வருவாரு. ஸ்மித்தும் ஓகே நீல சட்டையா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாரி தான் அவர் இறங்குவாரு. அத தான் அவர் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த எண்டுல சப்போர்ட் பண்றதுக்கு டக்குன்னு யாருமே இல்ல. ஏன்னா, ரவீந்திர ஜடேஜா ஒரு செம்ம பால் போட்டாரு லபுஷ் எனக்கு என்ன சொல்றது? தலையும் புரியல, வாலும் புரியல மாரி அப்படி ஸ்டக் ஆயி நின்னுட்டாரு. அது கரெக்ட்டா நச்சுன்னு பேட்ல அடிச்சது அவர் போட்ட ஸ்பீடுக்கு. ஸோ 4 ம். ஓவரா அவரு ஜடேஜா போட்டது ஆ, ஒரே லைன், ஒரே லெங்த்ல நேரா வந்து ஆ ஸ்கேல்ல வச்சு கோடு போட்ட மாரி. போட்ட மாரி நேரா வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பால் ஆ திரும்புச்சு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டாரு அது. இத்தனைக்கும் என்னன்னா துபாய் ஃப்ரெஷ் பிட்ச்ன்னு தான் சொன்னாங்க. ஃப்ரெஷ் பிட்ச் இருந்தாலும் அது ஏற்கனவே ஆடுனதுனால, அதாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆடல. ம், ம். ILT20ல ஆடிருக்காங்க. ம். ஸோ அதுக்கான ஒரு எப்பவுமே நீங்க பிட்ச்ச ரொம்ப யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது அது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்றது? ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி ம். அடுத்து திடீர்னு ஒரு 10, 20 டேஸ் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, ம். ஆட்டோமேட்டிக்கா அது மேல கொஞ்சம் கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கிராக்ஸ். ஃப்ரெஷ்ஷா ஓகே, இருக்காது. ஓகே. ஸோ அது வந்து ட்ரையாவும் ஆயிடும் அந்த அந்த ம். நேச்சருக்கு. ஸோ அது ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஆ டக்குன்னு விக்கெட் போகும்போது ஒரு அலெக்ஸ் கேரியோட ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா, அ அல அலெக்ஸ் கேரி வந்துட்டு அதாவது நான் என்ன நெனைக்கிறேன்னா, அலெக்ஸ் கேரி நல்ல வேள 46ல அவுட் ஆனாரு. அதுதான் 270, 280 அவங்க போறதுக்கும், ஆமா. 260ல நின்னதுக்குமே ஒரு ரீசன். அலெக்ஸ் கேரி அ இது ம். கவர்ஸ்ல ஒரு 6 ஆ அடிச்சாரு தெரியுமா? அது யாரு? குல்தீப் யாதவ் அடிச்சாரா? வருண் ஐ சக்கரவர்த்தியா? திங்க் குல்தீப். குல்தீப் அடிச்சாரு. அதெல்லாம் செம்ம நேத்து டேலயே அதுதான் பெஸ்ட் ஷாட். ம். செம்மையா விளையாண்டாரு. அவரு அந்த ரன் அவுட் ஆகாம இருந்திருந்தா, அந்த 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த போயிருக்கும். ரன் அவுட்‌க்கு நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஸ்ரேயஸ் கிரெடிட் ஐயர். குடுத்து ஆக்சுவலி வருண் கிட்ட போவோம். வருண் "எப்பா சாமி என்ன வுட்டுரு" அப்படின்னு லைட்டா நவுந்துருவாரு. ஒ அ ஒரே அத மாங்கா அடின்னுவாங்க. பார்த்து ஒரே ஸ்டிக் ஒரே அடி. ஏன்னா அது பெரிய டிஃபரன்ஸ். அவர் அவுட் ஆகும்போது இன்னொரு 3 ஓவர் வெளில இருந்துச்சு. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் 270, அந்த 280 30 வந்திருக்கும். ரன்ஸ் ஒரு ஆ. அதிகமா வந்திருக்கும். 290 கூட அங்க தொட்டிருக்கலாம். போயிருந்தாங்கன்னா, இந்தியா சேஸ் கண்டிப்பா டஃப்பா கண்டிப்பா இருக்கும். டஃப்பா அது இருக்கும். அவங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது எவ்ரி ரன் கவுண்ட்ஸ்ன்னுவாங்க. அது வந்து அங்க ஈஸியா நம்ம கண் கூட தெரிஞ்சது. எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் என்னன்னா, ம். அவரு மத்தவங்க எல்லாரையும் விட்டுருங்க. ம். அவரு வந்து எனக்கு நான் இந்தியாக்கு கப் அடிச்சு ஆ. குடுத்தே ஆ. தீருவேன்னு, அவரால என்னலாம் பண்ண முடியுமோ என்னதான் எல்லாமே பண்ண அது அ ஒரு கேட்ச் ஒண்ணு பிடிப்பாரு. டுவார்ஷஸ்க்கு. ம். சன்லைட் அடிக்கும். அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பால கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணி புடிப்பாரு. இதெல்லாம் பார்க்க சிம்பிளா இருக்கும். ஆனா, அது எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு வந்து ஒரு மேட்ச் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியுமே. ஸோ, ஆனா அதே மாரி இவங்கலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நத்திங் ஷாட். அது ஒரு ஃபுல் டாஸ் பாலு. அத அவரு எப்படி மிஸ் பண்ணாருன்னு அவருக்கே தெரியல. அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஷம்மிய ம். அட்டாக் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தாரு. ஷம்மி ஆனா நேத்து ஆ நல்லா நல்லா போட்டதுனால போட்டாரு. அட்டாக்கே பண்ண முடியல. ம். ஸ்மித்த அ அ அந்த ஒரு கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா ஸ்கோர் எங்கேயோ எங்கேயோ போயிருக்கும். அதுதான் ஆஸ்திரேலியா தப்பு பண்ணிட்டாங்க. அந்த அவரு அவர் இருந்த பொசிஷனுக்கு ஹி ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் 100. அது பண்ணாம ஒரு ஒரு ஃபுல் டாஸ் பால அப்படியே நேரா போல்ட்ல விட்டாரு. அது போல்டும் ஒரு ஆயிட்டாரு. க்ரூஷியலான பாயிண்ட்ல ம். ஸ்மித்தும், மேக்ஸ்வெலும் கொஞ்சம் அ ம். கொஞ்சம் மேட்ச அனலைஸ் பண்ணி ஆடியிருந்தாங்கன்னா, திங்ஸ் குட் ஹேவ் பீன் டிஃபரண்ட். அதே மாரி ரிசல்ட்டே டிஃபரண்டா நம்ம இருந்திருக்கும். சொன்னது என்னன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் விசஸ் மேக்ஸ்வெல். அது வந்து எ மேட்ச் மேட் இன் ஹெவன் தான் சொல்லணும். லெஃப்ட் எடுத்துட்டு வந்து அதாவது யாரோ ஒருத்தர் லெஃப்ட்ல சும்மா கை சுத்தி போட்டாலும் மேக்ஸ்வெல்‌க்கு டக்குன்னு வாங்கிக்குமான்னு தெரியல. அதே மாரி போல்ட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா, அங்கங்க பேட்ச்சா தான் வந்துச்சே தவிர, அதாவது ஸ்டார்ட்டிங்ல ஹெட் ஒரு பயமுறுத்துனாரு. நடுவுல ஒரு ஸ்மித் ஒரு கன்சாலிடேட் பண்ணாரு. அலெக்ஸ் கேரி ஒரு ஃபினிஷ் பண்ணாரு. மத்தபடி அவங்க
கலெக்டிவா ஒரு ஸ்கோர் எடுத்துட்டே வரல. ஸோ எனக்கு இந்த ம். மேக்ஸ்வெல்ல ஹைப் பண்றத நிப்பாட்டிடலான்னு தோணுது. அவர ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு ஆப்கானிஸ்தான் கூட. அதுக்கப்புறம் இத்தனை ஐபிஎல்லையுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆமாமா. பண்ணல. அந்த மேக்ஸ்வெல்லோட பீக் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இப்போ வெறும் ஹைப் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ம். அ எப்படி அடிப்பாரு. சொல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் அடிப்பாருன்னு நம்புவோம். பஞ்சாப் ஃபேன்ஸ் கவலை விட வேண்டாம். ரிக்கி பாண்டிங் டீம்ல தான் இருக்காரு. ஸோ ஒரு ஒரு இன்னிங்ஸ் பார்ப்போம். ஆடுவாருன்னு நீங்க நம்புங்க. பஞ்சாபுக்குலாம் ஃபேன் இருக்காங்கன்னு கேட்டா அதெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வேற கேப்டனா இருக்காரு. ஸோ அதனால பஞ்சாப் ஃபேன் இருக்கலாம். ஸோ இவங்க தடுமாறி ஒரு மாரி ஒரு 260 ரன் அடிச்சுட்டாங்க. இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஜம்பா வந்த இடத்துக்கு பதிலா எலிஸ் வந்திருந்தா, இன்னொரு ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். எதுக்கு ஜம்பா இருக்கு? எலிஸ் நல்ல ஒரு பேட்டிங் ஆடுனாரு. ஸோ இந்த மாரி எக்ஸ், இப்ப நம்ம பேசலாம். பட் அந்த டைம்ல அவங்க அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் அவங்கள வந்து 262க்கு ஆல் அவுட் ஆக்கிருச்சு. 262 ஆல் அவுட் சாரி 263 சரி. டார்கெட்னோனே உங்க மனசுக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷயம் என்ன? நான் இந்தியா சேஸ் பண்ணிருவாங்கன்னு ஓ! தான் நெனச்சேன். ஓகே. டவுட்டே இல்ல. ம். இன் ஒரு ஒரு இம்மி அளவு கூட டவுட் இல்ல. திடீர்னு நம்ம கொட்டிக்கிட்டா? இல்ல ரோஹித் சர்மாவும், கில்லையும் ரோஹித் சர்மாவையும், கில்லையும் கண்டிப்பா பவர் பிளேக்குள்ள அவுட் ஆக்கிருவாங்க அப்படின்னு நாங்க நெனச்சேன். நம்புனீங்க. அது நம்புனேன். ஆனா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அது வழக்கம் போல விளையாண்டுருவாரு. விராட் கோலியும் வழக்கம் போல ஆடி ஆமா. குடுத்துருவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. 36 வயசு ஆனாலும் கோலிய நம்பி தான் நம்ம இன்னும் இருக்கோம். அவரு 23 வயசுல என்ன பண்ணாரோ, அதே தான் 36 வயசுலயும் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா 25 வயசுல இருக்கிற கில் அத பண்ணணும்ல. இன்னைக்கு கில் வந்து எம்ஆர்எஃப் பேட் கோலியோட எம்ஆர்எஃப் பேட் எல்லாம் அந்த ஸ்பான்சர்ஷிப் ஆக்சுவலி ஸ்பான்சர்ஸ் மாறிட்டாங்க. ம். கில்லுக்கு சிஎட்லருந்து அவரு எம்ஆர்எஃப் மாறிட்டாரு. எம்ஆர்எஃப் வந்து அது ஒரு அந்த பரம்பரையே பெரிய பரம்பரை. சச்சின், கோலி அந்த வரிசையில் கில்லு அப்படின்னு அதான் இன்னைக்கு அந்த துப்பாக்கிய புடிங்கிற மாரி ஆ, கில்லு கிட்ட அது வந்துரும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. கில்லு தான் அடுத்து அந்த ஆ. அ அந்த ப இடத்த எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போறான்னு அவரு ஆனா நீங்களும் ஆ, கிரிக்கெட் ரொம்ப பார்க்குறீங்க, ஆ, எல்லாமே பண்றீங்க, ஆ. விளையாடுறீங்க. கில்ல வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமா. கில் என்னைக்காவது பிரஷரான சிச்சுவேஷன்ஸ்ல அடிச்சு நீங்க இல்ல, இல்ல. மேட்சஸ் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி கில் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். அந்த ம். கிளாஸ் இருக்கு. அது எல்லாமே இருக்கு. டேலண்ட்டுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா இவரு சொன்ன மாரி அவர்கிட்ட ஆட் இன்னிங்ஸ் தான் இருக்கு. ஒரு காபால் அடிச்சா ஒரு 90 அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்ல. அதே மாரி இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செமில ஒரு 80 ஏன்னா ஆக்சுவலி அந்த ஃபைனல் அவர் அடிச்சிருக்கணும். ம், அகமதாபாத் ம். அவரோட கோட்டை. முத்துப்பாண்டி கோட்டடின்ற மாரி அவர் அன்னைக்கு அடிச்சிருக்கணும். அத அவர் பண்ணல. அந்த மாரி அவர் அவர் வந்து நீங்க நீங்க சொல்ற மாரி பிரஷர்லெஸ் மேட்ச்ல ஹி இஸ் வெரி கம்ஃபர்டபிள்னு நெனைக்கிறேன். பட் ஒன்ஸ் பிரஷர் போடும்போது, அ அதே 25 வயசுல கோலி வந்து நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சு ம், குடுப்பாரு. ம். அது அதாவது இங்க கம்பேரிசன் எதுவுமே கிடையாது. இல்ல இவரு வேற, அவர் கம்பேரிசன் வேற. இங்க எங்க அ, இருந்து வருதுன்னா, பிரின்ஸு ஆ. அடுத்த கோலி அப்படின்னு சொல்லும்போது தான், அப்ப கோலி அந்த வயசுல என்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு? அவரு எந்த மாரி பிரஷர் ஆக்சுவலி இங்க சிச்சுவேஷன்ல கில் வந்து அடிச்சாருன்னு இருக்குல்ல. 100 அடிச்சிருக்கணும்னு நாங்க சொல்ல வரல. ம். அட்லீஸ்ட் அவரோட கேலிபர் ஏன்னா ஃபார்ம்ல வராரு. ஒரு 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பங்களாதேஷ் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்சே செஞ்சுரிலருந்து இந்த இந்த ஆரம்பிச்சிருக்காரு. டோர்னமெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ம். பங்களாதேஷ் கூட செஞ்சுரி அடிச்சாரு. அ வே பாகிஸ்தானோட ஒரு 46. 46 அடிச்சாரு. நல்ல டீமான நியூசிலாந்து கூடயும், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கூடயும் அவரு வந்து அ பெர்ஃபார்ம் ஒரு பண்ணியிருக்காரு. 10 ரன்ன தாண்ட முடியலையா? ம், அப்போ ம். அவரு என்ன லேக் ஆகுதுன்னு அதான். தெரியல. அவரு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ வியூவரா நான் என்ன சொல்லுவேன்னா, டேலண்ட் எல்லாமே இருக்கு. பட் அந்த பிரஷர்ல இறங்கி ஆடுறதுன்றது வேற. அது வந்து பியூட்டிஃபுல்லா நமக்கு இன்னைக்கு கோலி ஒரு மாஸ்டர் கிளாஸ் குடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னன்னா, 263ன்னோனே என் மனசுல ஃபர்ஸ்ட் ஓடுன விஷயம் வந்துட்டு, ஒரு வேள ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல, 15 ஓவர்ல டக்குனு 2 விக்கெட் தூக்கிட்டாங்க அப்டின்னா, அப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நெனச்சோம். அதே மாரி தான் 2 விக்கெட் தூக்குனாங்களே. என்ன அப்டின்னா, ஸ்பென்சர் ஜான்சன் அவங்க ஆடியிருக்கணும். பட் அவங்க ஆடல. வார்ஷியஸும், எல்லிஸ் அதே மாரி அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பவுலர் எல்லிஸ். அவரையுமே நீங்க ஓப்பனிங் ஓவர்லயே முடிச்சுருவீங்க. அப்புறம் உங்களுக்கு எங்கருந்து கடைசியா டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க? ஸ்பென்சர் ஜான்சன் இருந்திருந்தாருன்னா, ம், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலிங் ம், போடுறவரு, ம், கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொஞ்சம் பிரச்சனை ம், குடுத்திருப்பாரு. ம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின் வந்தோனேன்னா, அவர் கான்ஃபிடென்ட்டா விளையாட அது ஆரம்பிச்சாரு. அவரோட கோட்டை. நீ என்ன ஸ்பின்னுன்னா போட்டாலும் அவரோட அவரோட சே அ, சேஃப் ஜோன் மாரி அது. இதே ஸ்பென்சர் ஜான் இருந்து ஒரு 150, 140ல அந்த பவுன்சர் ம், ம், ம். வீக்னஸ வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, கண்டிப்பா விக்கெட் ம், விழுந்திருக்கும்னு ம். நெனைக்கிறேன். அது ஒரு ஸோ மிஸ்டேக் அது. டக்குன்னு ஒரு 2 விக்கெட் தூக்கிட்டோம். 2 விக்கெட்டு சாரி நம்மள தூக்கிட்டாங்க. தூக்குன உடனே ஐ திங்க் 35, 36 ஃபார் 2ன்றப்போ, என்னடா திரும்பியும் ஆஸ்திரேலியா நம்மள அடிக்க போறாங்கன்னு இருக்கிறப்போ, இருங்க பாய் அப்படின்னு வந்துட்டு கோலி ஒன்ஸ் அகைன் இன்னொரு ஒரு நாக் அவுட் கேம், ஒரு பிரஷர் கேம், ஒரு சேஸ், மாஸ்டர் அவர் வந்து அதாவது எப்படின்னா, இந்த சர்ஜன்ஸ்லாம் வந்து டைசெக்ட் பண்ணுவாங்க கரெக்ட்டா. இது இவ்வளோதான் இருக்கணும், இப்படிதான் தைக்கணும் அப்படின்னு அந்த மாரி அந்த ஊசியில வந்து நூல் கோக்குறதுன்னுவாங்க. அந்த மாரி அந்த இன்னிங்ஸ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அதாவது ஒரு ஆஸ்பைரிங் கிரிக்கெட்டரா இருக்கிறவங்க, ஒரு பேட்ஸ்மேனா இருக்கிறவங்க அத வந்து பார்த்து கத்துக்கலாம். இந்த கிரவுண்டுக்கு எனக்கு இது போதும், இது தேவை, நான் அத பண்றேன். நான் ஓடி ரன் எடுத்தா எனக்கு அது போதும். இந்த பேஸ்ல ஆடுனா போதும். நான்
200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடப் போறேன், பிளாஸ்ட் பண்ண போறேன்னு அவர் ஆடவே இல்ல. ம். ஒரு ரன் அடிச்சாரு, 3 மேன்ல ஆடுனாரு, ஃபைன் லெக்ல ஆடுனாரு, கவர்ஸ்ல ஆடுனாரு, ஃபிளிக் ஆடுனாரு. அவர் 1 ரன் அவர் கம்ஃபர்டபுளா இருந்தாரு ஸ்பின்னர்ஸ் கிட்ட. நேத்து அவரு அடிச்ச 84ல ம். 54 ரன்ஸ் சிங்கிள்ஸ்ல டபுள்ஸ், எடுத்திருக்காரு. சிங்கிள்ஸ், டபுள்ஸ் அடிச்சிருக்காரு. ம். அவரு ஒரு 4, 5 4 தான் அடிச்சாரே. ம். அப்ப அதுலருந்தே என்ன தெரியுது அப்டின்னா, அந்த அந்த மனுஷனுக்கு இன்னும் அந்த ஃபிட்னஸ் இருக்கு. 36 வயசுலயும் வந்து அந்த துபாய் வெயில் அவர் வெயில்ல ஆடல. பட் அந்த ஹியூமிடிட்டில வந்து அவர் எல்லாமே பண்ணாரு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவ்வளோதான் கேம் வந்து கோபி சுதாகர் சொல்ல மாரி "கைய குடுங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க" அப்டின்ற மாரி ஆஸ்திரேலியா வந்து அப்பவே கை குடுக்குற நெலைமைக்கு வந்திருப்பாங்க. பட் அந்த டைம்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டக்குன்னு அவுட் ஆனோனே கேஎல் ராகுல் வந்தாரு. இந்த கேஎல் ராகுல் வரும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் பீதி இருந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த பழைய ஃபைனல் ஞாபகம் வந்திருக்கும். 107 பால் 66 ரன். பட் ஆனா கேஎல் ராகுல் வந்தோனே என்ன பண்ணாரு அப்டின்னா, கோலி கிட்ட போய் ஆக்சுவலி என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அ மேட்ச் முடிஞ்சோனே சொன்னாரு. "நான் தான் அடிக்கிறேன்ல, எதுக்கு நீ போய் ம். அவுட் ஆற? நீ ஏன் அடிக்கிற?" அப்டின்ற மாரி ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்திருப்பாரு. ஸோ கேஎல் ராகுல் வந்து திரும்பியும் அந்த பிரஷர யூஸ் அவுட் பண்ணிட்டாரு. கேஎல் ராகுல் என்ன பண்ணாருன்னா, அத 2023 ம். ஃபைனல்ல வந்து 60 ஸ்ட்ரைக் ரேட்ல ம். விளையாண்டாரு. அத கிரிட்டிசைஸ் பண்ணோம். எல்லாருமே பண்ணோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, 120 ஸ்ட்ரைக் ரேட்ல அப்படியே டபுளா ம். விளையாண்டுருக்காரு. கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் தான் மோஸ்ட் ம். இம்பார்ட்டன்ட் அவர் அந்த இடத்துல ஏதோ நம்ம கண்டிப்பா விளையாடணும், அடிக்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ளாவான ஷாட்ட விளையாண்டு போயிருந்தாருன்னா, கண்டிப்பா ஒரு ஒரு கிரிட்டிக்கலான அதே மாரி இடத்துக்கு தான் இந்தியா பார்த்தீங்களா, வந்திருக்கும். அக்ஷர் பட்டேல் இறக்கி ஒரு இதாச்சு. இல்ல அக்ஷ அக் எனக்கு என்னன்னா, அக்ஷர் பட்டேல் அவரு தப்பு பண்ணல. அவரோட ம், எபிலிட்டி ம், மேலயும் ம், யாருமே ம், சொல்லல. ம். அவரு வந்து விளையாடுற இடத்துல, ம், எந்த பிளேயர் வந்து விளையாண்டிருந்தாலும் அந்த ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா, ம், அது இப்ப ஆஸ்திரேலியாங்கிறது பெரிய ம், பவுலிங் ம். டீம் கிடையாது. இ ராகுல் வந்திருந்தாருன்னா செஞ்சுரியே ஆ. போடுவாரு அங்க. அக்ஷர் வந்து அந்த 40, 50 அடிக்கிறத ராகுல் வந்தாருன்னா ஒரு ம், செஞ்சுரியே அடிப்பாரு. அது ம். அத வந்து ஏன் அது கட் பண்றாங்க நமக்குமே ம். புரியல. பட் என்ன எல்லாமே கடைசி எண்ட் ரிசல்ட் தான் நமக்கு முக்கியமே. ஸோ கடைசியா வந்து அப்படியே எடுத்துட்டு வரும்போது எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஆஸ் அ கோலி ஃபேனா கோலி 83 100 அடிப்போம் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்திருக்கும்போது 83, 100லாம் இல்லப்பா. 84 ரன்ஸ் தான் இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு கையில குடுத்துட்டு போயிட்டாரு. அது என்ன அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஸ்ட்ரெய்ட்டா தான் போனேன். ஆனா லைட்டா பேட் திரும்பிச்சு. அது என்கிட்ட சொல்லல. கில் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ லைட்டா பேட் திரும்புனோனே புடிச்சு போட்டாங்க. பட் நெவர்தெலஸ் அ எ அ எனக்கு அந்த வருத்தம் இல்ல. ஐய்யயோ! 100 அடிக்கலன்ற வருத்தம் வந்து செகண்டரியா தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த மனுஷன் கேம குடுத்துட்டு போயிட்டாரு. கண்டிப்பா வந்து நம்ம இந்தியா வின் பண்ண போது அப்படின்ற மாரி தான் போனாரு. ஆனா, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு. நல்லா ஸ்வாகா வந்தாரு. வந்து டாட் பால்ஸா ஆட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப லைட்டா திரும்பியும் இப்ப பீதி கோலி அ, இருந்து ஆ, ராகுல் அவுட் ஆயி, கோலி செஞ்சுரிய பார்த்து போம்போது, ஹர்திக் ஆ, வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆ, ஃபர்ஸ்ட் பாலே 6 ஆ. அடிச்சு, 4 அடிச்சு அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு மீம் பார்த்தேன். "என்னடா ஹார்திக் அடிக்க மாட்றான்? அவன்ட்ட அப்படி சொன்னா அடிக்க மாட்டான். டேய் கேஎல் ராகுல் 50 அடிக்க போறான்டா" அப்படின்னோனே டக்குனு ஒரு 3 சிக்ஸ் அடிச்சுட்டாரு. ஸோ வந்துட்டு டக்குனு வந்துட்டு ஒரு 4, 5 டாட் பால் ஆடுனோனே திரும்பியும் போச்சு. அவரு என்ன பண்றாருன்னா, டாட் பால் ஆடி, அவரோட ஸ்வாக வந்து ஆ, நம்மளுக்கு காமிக்கணும். அதுக்காண்டி ஒரு 3 டாட் ஆ. பால் ஆடுனா தான் பிரஷர் ஆகும். அப்போ ஒரு 6 அடிச்சா, அது ஒரு ஆக்சுவலி ஹி நோஸ் ஹிஸ் அபிலிட்டி. எபிலிட்டி தெரியும். அவருக்கு நான் ஆ, கான்ஃபிடென்ட் இருக்கு. நம்மளால 4 டாட் பால் வச்சாலும், லாஸ்ட் 2 ஆ, பால என்னால 6 அடிக்க ஆ. முடியுங்கிற அந்த எபிலிட்டி, ஸோ கான்ஃபிடென்ட். ஜம்பாவையும் அப்படியே அந்த அந்த ஒரு ஓவர்ல ஒரு 3 சிக்ஸ் அடிச்சு கேமே திருப்பி விட்டாரு. ம். அவ்வளதான். அங்க நீங்க 3 சிக்ஸ் ஏன்னா இருந்தது 30 ஐ மீன் 20 ரன் 25 ரன் தான். 4 சிக்ஸ் அடிச்சா கேம் ஓவர். நீங்க 3 சிக்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா, நீங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னன்னா, அ, ஒரு சிஎஸ்கே ஃபேனா எப்படி அ, இருந்துச்சுன்னா, நேத்தன் எல்லிஸ் போடுறத பார்த்துட்டு, ம். பரவால்ல துபாய் பிட்ச்லயே இப்படி போடுறாரு அப்படின்னா, சென்னை பிட்ச்சுக்கு ஆனா உண்மையாவே கண்டிப்பா சூட் ஓவர். சூட் ஸோ ஆகுது. இது நம்ம இதுக்கு தனி செக்மெண்ட் இருக்கு. பட் டூ பி ஹானஸ்ட் செம்மையா போட்டாரு. நம்ம ம். அந்த மேட்ச் அப்பயே சொல்லியிருந்தோம். நேதன் எல்லிஸ் விஸ் ம். ஹார்திக் பாண்டியா. அண்ட் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கால் நொண்டுற மாரி இருந்துச்சு. ஆத்தா மாரியாத்தா அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டுவோம். இல்லன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் தான் டிஃபரன்ஸா இருக்க போறாரு ஃபைனல்ஸ்லயுமே. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க ஹர்திக்குக்கு திரும்பியும் இன்ஜுரி ஆச்சுன்னா, நீங்க வந்து ஹர்ஷித் ராணா கூட்டு வரணும். அதே அதே 2023 ஃபைனல் தான் அதே திரும்பியும் கடை, அதே வாடகை தான். ஸோ அதே மாரி தான் எல்லாமே நடக்குது. நியூசிலாந்து வின் பண்ணிட்டா, நம்ம வந்து நியூசிலாந்து கூட தான் ஃபைனல்ஸ் ஆடுவோம். அது வந்து இருங்க நம்ம வருவோம். அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கேம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அவ்வளதான் சீல் பண்ணி குடுத்துட்டாரு. அண்ட் கேஎல் ராகுல் ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். அத அடிச்சுட்டு ஒரு கத்து கத்துனாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு, எல்லாருமே வந்து அந்த ஃபைனலோட ஒரு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. இதுல ஒரு செம்ம லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, அந்த டார்க்னஸ்ல ஸ்டே பண்றது தான் மேட்டர். எவ்வளோ கிரிட்டிசைஸ் வந்திருக்கும். ஐயோ! உன்னால தான் போச்சு வேர்ல்ட் கப்ன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் கிவ் அப் பண்ணாம அந்த டார்க் டனல்ல நடந்து போயிட்டே இருந்தா தான் யூ வில் சீ த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். அத அவரு இன்னைக்கு பார்த்துட்டாரு. பார்த்து ஒரு ஃபினிஷ் குடுத்தாரு. குடுத்தது இல்லாம நல்லாவே எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? கேஎல் ராகுல் கிட்ட. தோனி பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் பண்ண அந்த டிஆர்எஸ்ஸ வந்து இவரு அதே ரெப்ளிகேட் பண்றாரு. ம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் ரிஷப் பந்துக்கும், கேஎல் ராகுலும் கண்டிப்பா.
டேலண்ட்ல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த டிசிஷன் மேக்கிங் இதுக்கு ரிவ்யூ போ, இதுக்கு போவாது. ஏன்னா, அந்த கூப்பர் கனோலிக்கு வந்து பார்க்கும்போது தெரியல. ம். பட்ட மாரி. ஆனா அவர் போன்னு இன்சிஸ்ட் பண்ணோனே ரோஹித் சர்மா போனாரு. அதே மாரி அவர் போவாத அப்டின்னா ரோஹித் சர்மா மாட்றாரு. ஸோ அது ஒரு பெரிய அசெட்டா இருக்காரு கேப்டனுக்கு. ராகுல் என்னன்னா, அவரு ஒரு 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 ம். ஸ்போர்ட்ஸ்மேன்னா எப்படி இருப்பாங்க? ம். ம். எப்படி இருக்கணும்? அவங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும்? ஒரு ம். அத்லெட் வந்து எப்படி அ அ ம். அவங்களுக்குள்ளேயே ம். பேசிக்கிட்டு, ம். ம். எப்படி அவங்களுக்குள்ளேயே டெவலப் பண்ணிக்கிட்டு, திரும்ப இதே ஆஸ்திரேலியா கூட தான் அவரோட இன்னிங்ஸ வந்து கிரிட்டிசைஸ் ம். பண்ணாங்க. ம். ஆனா, அதிலிருந்து அவரு வெளிய வந்து இப்டி இது ஆக்சுவலா ராகுலுக்கு ஒரு ரிடெம்ப்ஷன் ம். இன்னிங்ஸ் ம். மாரி தான். அதனால தான் அவரு என்னைக்கு அக்ரஷனா ஆ, இருந்து நம்ம ஆ. பார்த்துருக்கோம். 50 அடிச்சாலும் சரி, 100 அடிச்சாலும் அப்படியே சும்மா ஆ. பேட்ட தூக்கிட்டு அப்படியே போயிருவாரு. நேத்து அவரோட அந்த அக்ரஷன பார்க்கும்போது, அவருக்கு இது தேவைப்பட்டுச்சு. ம். இதுலருந்து அந்த ஒரு ஜோன்ல இருந்து வெளிய வர்றதுக்கு இந்த இன்னிங்ஸ் அவருக்கு ஸோ, பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவர அடிச்சு சீல் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிம்மதியான தூக்கம் தான் தூங்கியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நானும் நல்லா நிம்மதியா தான் தூங்குனேன். ஏன்னா, இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா நாக் அவுட் பண்ணிட்டாங்க. நாக் அவுட் பண்ணி ஃபைனல்ஸ் போறாங்க. எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாரி அப்படியே ஜாலியா சிரிச்சுக்க எனக்கு திரும்பி 2023 வேர்ல்டு கப் தான் ஞாபகம் வருது. இதே மாரி தான் அ எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். இது ஒரு மேட்ச் தோக்க மாட்டோம். எல்லாம் ஒண்ணா ஜாலியா இருப்போம். இந்த ஃபைனல்ல எப்படின்னா, இதே மைண்ட் செட் தான். கண்டிப்பா ஜெயிச்சுருவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அங்கேயும் இருந்துச்சு. இங்கேயும் அதான் இருக்கு. ஐ ஹோப் திஸ் டைம் வேற ரிசல்ட் அதாவது நமக்கு சாதகமா ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரிவ்யூ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ப்ரோ. நம்ம வந்து ப்ரிவியூல பேசினது எல்லாமே ரிவ்யூல மேட்ச்ல நடந்துச்சு. அத நம்ம அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இந்த ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்தியா கூட யார் ஃபைனல்ஸ் வந்தா நல்லாருக்கும்? இந்தியாவுக்கு நல்லா இருக்குமா? இல்ல கா அ இந்தியாக்கு கான்டெஸ்ட் இந்தியா வைஸ் இந் நல்லா இருக்குமா? ஓகே 2மே சொல்லுங்க. இந்தியாக்கு எது நல்லது? ம். ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஓகே யார் ஜெயிச்சாலும் பரவால்ல. ஆனா எனக்கு ஒரு த்ரில்லர் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா யார் வந்தா பெட்டரா இருக்கும்? கான்டெஸ்ட் நல்லா இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்தா தான் கான்டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா நம்ம வந்து இ அ ரிப்பீட்டா? இந்தியாவுக்கு ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கணும்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இன்னைக்கே என்ன நடக்கும்னு தெரியல நியூசிலாந்து மேட்ச்லயே. ம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்பின்னர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. ம். மகாராஜ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ம். ஷம்சி என்னைக்குமே இந்தியா கூட ஒழுங்கா போட்டதில்ல. அத மட்டுமே வச்சு அ எப்படி இந்தியாவ இழுக்க போறாங்க. டேக்கிள் ம். பண்ண ம். போறாங்க அப்படின்னு தெரியல. அதனால கிளாசன்லாம் இருக்காரு. கிளாசன் இருக்காரு. இருக்காரு. அவரு இருக்காரு. ஸோ இல்ல ஆ, கிளாசன மட்டுமே நம்ப முடியாதுல்ல. இப்ப டிராவிஸ் ஹெட்ன்னு சொன்னோம். ஆ, ஒரு பால் தானே ஆ, மேட்ச் சேஞ்ச் ஆ, பண்ணும். ஒரு ஆ, பால்ல ஆ, ஆ. என்னனாலும் மாறலாம்ல. இப்ப கிளாசன் வந்து அதே மாரி நான் ம். குல்தீப் யாதவும், வருண் சக்கரவர்த்தியும் ம். அட்டாக் பண்ண போறேன்னு ஒரு ம். பால்ல ஒரு எட்ஜ் வாங்குனா கதையே முடிஞ்சுச்சுல்ல. ம். ஸோ நான் ம். அத நம்ம கணிக்கவே ஓகே. முடியாது. ஸோ ம். கான்டெஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து தான் நல்லாருக்கும். இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா யார் வந்தாலும் ஜெயிச்சுருவாங்க. அது கன்ஃபார்ம். ஆனா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா கொஞ்சம் ஈஸியா ம். இருக்கணும்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா ஈஸியா இருக்கும். ஓகே. அதே நான் வழிமொழிகிறேன். என்ன அப்டின்னா, அதேதான். ஏன்னா, நியூசிலாந்து வந்தா செம்மையா இருக்கும் கான்டெஸ்ட். ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்துட்டு வர டீம். நியூசிலாந்து ஏற்கனவே நம்ம கூட ஆடியிருக்காங்க. ஒரு ஐசிசி ஃபைனல் விளையாண்டு ஆ நம்மள ஜெயிச்சிருக்காங்க. இதே சாம்பியன்ஸ் ம். ட்ராஃபி 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஆ அதேதான். ஸோ வந்துட்டு நான் என்ன நெனைக்கிறேன்னா, அதேதான். ஆஸ்திரேலியா வந்து சாரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா இட் வில் பி அன் ஈஸினா அப்டியே ஈஸினா ஈஸியா ஒன் சைடட் இந்த போமாட்டோம். ஆஸ்திரேலியா மேட்ச் மாரி இருக்கும். ஆஸ்திரேலியா ம். மேட்ச் மாரி நமக்கு கொஞ்சம் பெட்டரா நம்ம தான் கேம்ல எப்பயுமே ஹையர்டா இருப்போம்னு நெனைக்கிறேன். பட் நியூசிலாந்து வந்தா இட் வில் பி கிராக்கர் ஜாக்கர். என்ன வேணா நடக்கலாம். நம்மளும் ஜெயிக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலான்ற ஒரு கான்டெஸ்ட்ல எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்ன அப்டின்னா இந்தியா சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து கோலியும் ஒரு மேன் ஆஃப் த மேட்சோட வாங்கிட்டாரு. அவர் இன்னொரு 10 ரன் அடிச்சா ஹி வில் பி கெட்டிங் த கோல்டன் பேட். அதாவது அவர் இன்னும் அது மட்டும் தான் வாங்கல. T20 வேர்ல்ட் கப் மேன் ஆஃப் த டூர்னமென்ட் ஆயிட்டாரு. ODI வேர்ல்ட் கப்லயும் மேன் ஆஃப் த டூர்னமென்ட் ஆயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவருக்கு மிஸ் ஆவுது. ஐ ஹோப் ஹி கெட்ஸ் தட். இந்த ஃபார்ம கன்டின்யூ பண்ணா நல்லாருக்கும். அண்ட் ஃபைனல்ஸ் வந்து எப்படி போகுன்றதுக்கு முதல்ல இந்த செமி என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுது அப்புட்ன்னா, நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரிவ்யூ தான். ரிவ்யூ. ஸோ அந்த ரிவ்யூல வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ப்ரிவியூல சொன்னதுல எல்லாமே நடக்க போகுது அப்படின்றது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிப்போம். ஸோ திஸ் இஸ் நாட் a கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாண்ட் 61 சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தோஷ். ஜீவா பிரகாஷ். தேங்க் யூ.